I can feel the blood creeping up from the heathens. Got will, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head. அந்த துணியெல்லாம் நீயே பாத்துக்க. நான் வேற துணி எடுக்க போறேன். சுவானி எருமை மாடு. ஆஃபர் துணியெல்லாம் எடுக்காம வேற துணி அடிக்க பாரு கள்ளி. குமாரி சுவானி வேற ரூம்ல வே. நல்ல வளகூன Dress பத்தி எடுக்க போறாட்டி. யா அவ மட்டலும் போவாளோ. வா நம்ம ரெண்டு பேரும் போய் தருவோம். டேய் நமக்கு பிடிச்ச Dress எடுத்துட்டு வருவோம் வா. நம்ம பரவ Dress எடுக்கலாம்ங்க. இந்த சுவானி என்ன பண்ணியால ஒருக்க பாப்போம். ஆமா அவளுக்கு ஒரு Dress போட பிடிக்காட்டாலும் நல்ல ரூபா அவல்ல. ஒண்ணு அதை எடுத்துறியது வா. டேய் என்ன செய்யான்னு பாப்போம். இல்ல எவ்வளவு வளகூன துணியை எடுக்கவே விட கூடாது. நமக்கு இதுல எந்த ஹேண்ட்பேக் அழகா இருக்கோ எல்லாத்தையும் போட்டு போட்டு கண்ணாடியில பார்க்க வேண்டியதா. வேற நம்மளுக்கு சொல்லி தரக்கு யார் இருக்கா? மேடம் என்ன பண்றீங்க? பண்ணி மாடு ஏன் முடி நான் எந்த இடத்துக்கு போனாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க. நானும் மூஞ்ச கிட்ட காட்டணும்னு பியாயின்னு சொல்லி பயந்துட்டேன் நாய். இல்ல நாங்க மட்டும் சேர்ந்து துணி எடுத்துட்டு நீ மட்டும் தனியா துணி எடுத்தா நல்லாவா இருக்கு. சரி அவ ஒத்தையில இருக்காளா ஒத்தையில துணி அடிக்காளேன்னு கொஞ்சம் கம்பெனி கொடுக்காம. நீ கம்பெனி ஒன்னும் கொடுக்க வந்திருக்க மாட்ட. இவ எந்த Dressடா அடிக்கான்னு பார்க்க தானே வந்திருப்ப. எங்க விலை கூடுன Dress எடுத்துருவாளோன்னு. சரி இப்போ நம்ம வீட்ல வச்சு என்ன டீல் போட்டோம்? நான் செலக்ட் பண்ணிய துணியை தானே நீ எப்பமாவது ஒருக்க போட்டுக்கலாம். அதுதானே வீட்ல போய் டீல் போட்டோம். இப்போ ஏதோ புதுசா என்ன கலட்டி விட்டுட்டு நீ மட்டும் துணியை பார்த்துட்டு இருக்க. இங்க வரு காலேஜுக்கு போடியவா நாய். எனக்கு பிடிச்ச துணியை நான் எடுப்பேன். நீ எதுக்கு இதுல தலையை நுத்தியா? இது உனக்கு எனக்கு பொருந்தாட்ட வேலை. ஓடிரு. நான் மட்டும் தான் 2-3 துணி எடுப்பேன். அதுல நீ காலேஜுக்கு போடணும்னா போட்டுக்க. நீ பிடிச்ச மாதிரியான உனக்கு துணி ஒண்ணு எடுக்க வேண்டாம். இப்படி சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியாமடி. அத நான் அம்மா கூட அடம் பிடிச்சு வந்தது. இனி உனக்கு பிடிச்ச துணியை நீ எடுத்துக்க. எனக்கு பிடிச்ச துணியை நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பில்லு கட்டிய இடத்துல உனக்கு மட்டும் பில்ல கட்டிட்டு எனக்கு பில்லு கட்டலனா உனக்கு பில்லு கட்ட விடாம முன்னாடியே ஆக்கிடுவேன். பாத்துக்க. ஐயோ எங்க போனாலும் இந்த ரெண்டு அக்கா மரவளுக்கு சண்டை தாங்க முடியலம்மா. நம்ம அந்த சண்டை பேன் இப்படியே வாய் பறந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி இருந்தாலும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். தடக்கலான்னு இடையில போனா நம்ம மண்டை தான் உடையும். கொஞ்ச நேரத்துல இனி சேர்ந்துருவாளுவ. சுவானி இந்த துணி நல்லா இருக்கா அந்த துணி நல்லா இருக்கான்னு சேர்ந்துருவாளுவ. நம்ம அதுக்கு அடுத்து இடையில போயிட்டு இங்கே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஏதோ தட்டி விழுந்துட்டேன் வேற ஒண்ணும் இல்ல. சரி அம்மா உனக்கு ஒண்ணு சாரி எடுக்கலையோ? ஐயோ சாரி எல்லாம் ரொம்ப ரேட் ஆட்டு இருக்குமாக்கா. انا காலேஜுக்கு எடுக்கலனா எடுத்துக்க. சத்யா நோட் பண்ணி வெச்சுக்க. நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. இன்னொன்னு யாரும் வெள்ளை கலர் துணியை கருப்பு கலர் துணியை ஒண்ணா எடுக்க கூடாது. அம்மா என்னம்மா இப்படி சொல்றா? நான் கருப்பு கலர் துணி தான் எடுக்கலாம்னு இருந்தேன். ஆமாம்மா நான் தான் வெள்ளை கலர் துணி தான் எடுக்கலாம்னு இருந்தேன். யாராவது நான் சொன்ன துணியெல்லாம் எடுத்து தொரப்பரட்டு பிஞ்சிடா. வெள்ளை கலர்
வெள்ளை கலர் ஏன் எடுக்க கூடாது? நீங்க செய்ய கோலம் அப்படி வெள்ளை கலர் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் 4 நாள் கழிச்சு பார்க்கம்பா வெள்ளை கலர் போலயே இருக்கும். சரி வெள்ளை கலர் அழுக்காவும் சரி, நான் எதுக்குமா கருப்பு கலர் எடுக்க கூடாது? கருப்பு கலர் எடுக்க கூடாது அது நல்லது கெட்டதுக்கெல்லாம் போட முடியாது. ஆமா எட்டி பூமாரி, நீயே கருப்பு கலர் எடுக்க கூடாது. நீயே இப்படி கொஸ்டின் எல்லாம் கேட்டு இருக்க கூடாது. கேட்க முன்னாடியே வாயை அடைச்சிட்டியால. ஆமா நான் சோனியை மட்டும் தானே துணி எடுத்து தரேன்னு சொன்னேன். நீ என்ன புதுசா கருப்பு கலர் துணி எடுப்பேன் வெள்ளை கலர் துணி எடுப்பேன்னு புதுசா நிக்கா? அவளுக்கு வாங்கி கொடுத்தால ஏன்னா வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அல்லாட்டி 2 பேரும் வாங்கி கொடுக்க வேண்டாம். இங்க பாரு அம்மா, அவளு துணி எடுத்தியதா இருந்தா எனக்கா எடுத்துதா. இப்படி காட்ட முடிக்கால கண்ணத்தை எலியால வச்சுவாத. ஆர்லட்சுமி என்ன பேச்சு பேசுதுன்னு நான் வீட்லயே சொல்லி தங்க கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு காலேஜ் போறதுக்கு துணி எடுக்கணும், உனக்கெல்லாம் நான் எடுத்து தர மாட்டேன், அங்க இருந்து அடம் பிடிச்சிட்டு இருக்க கூடாதுன்னு. எனக்கு தெரியாது அவளு துணி எடுத்தியதா இருந்தா எனக்கு எடுத்து தரணும். ஆமா அவளு துணி வாங்கக்கே எனக்கு பைசா இருக்கான்னு தெரியல. இல்ல உன வேற எம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப துணி வந்தே ஆகணும். அவளு துணி அடிக்கதா இருந்தா எனக்கு இப்போ துணி வேணும். அவ வீட்ல இருக்க துணி எல்லாம் காலேஜுக்கு போட்டு எக்க அப்ப என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை வச்சுட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி விடுங்க. உங்க கையில எப்ப காசு வருதோ அப்ப என்கிட்ட தாங்க. இல்ல லட்சுமி, இந்த சுவானிகா காலேஜ் பீஸே நான் ஒரு தேங்காய் அட்டி ஆள்கிட்ட தான் இருந்து வாங்கினேன். வேற அந்த கடனை அடைக்கல. இப்ப உனட்ட இருந்து கடன் வாங்கினா அது ஏதோ ஒரு இதாட்ட ஆயிருமே. அடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாட்டு வேற. ஒண்ணும் இல்லக்கா, உங்களுக்கு கையில எப்ப காசு வருதோ அப்ப என்கிட்ட தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கடனை முடிச்சிட்டு அடுத்து என்கிட்ட தாங்க. சரி லட்சுமி போ. என் செல்லம்மா வாங்க போலாம். எப்படியாவது அவளோட காரியத்தை சாதிச்சிடுவா. இவளெல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறனே தெரியல. என்ன 2 பேரும் என்ன குழந்தையா துணி பொடிய ஃப்ளோருக்கு கூட்டிட்டு வந்திருக்குதியா? ஏக்க அது குழந்தையா போடியது இல்ல, நம்ம போடியதுதான். இப்படிக்கானே அவளு தெரியதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்க. நீ எல்லாம் அவளு ஒரு அக்கா. உங்க கூடலாம் நான் துணி எடுக்கவே வந்துட கூடாது. நான் தனியாட்ட பாக்கேன் போங்க. யாரையா பின்னாடி வந்துட கூடாது. அது எப்படி வருவோம்? பாப்பு மாதிரி போலாம். ஐயோ இவ்வளவுக்கு 2 பேருக்கு அக்கா பாரு, பெரிய அக்கா பாராட்டு இருக்குப்பா. வாவ் எவ்வளோ அழகழகான சுடிதாருங்கெல்லாம் இருக்குது. இதுல எல்லாம் ஒண்ணு எடுத்தா டெய்லியே காலையில காலேஜுக்கு ஒண்ணு போட்டு போலாம். எருமை மாடு. ஏன் நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னோட பின்னாடியே வாரிய? ஒண்ணு மட்டும் தனியா கழட்டி விட்டுட்டு நாங்க மட்டும் துணி எடுக்க போனா நல்லாவா இருக்குவே? எனக்கு பிடிச்ச துணியை நான் எடுக்கேன், உனக்கு பிடிச்ச துணியை நீ எடுக்க வேண்டியதானே? ஏன் எனக்கு பின்னாடியே வாரேன்னு? ஒரு தங்கச்சிக்கு ஏதாவது ஆனா அதை பார்த்துக்கேதான் அக்காத பொறுப்பு தானே, அத பின்னாடியே வாரேன். நீ அப்படி ஒண்ணு பொறுப்பை வச்சு கிளிக்கண்டா, எங்களுக்கு போயிட தெரியும். நீ வாயை மட்டும் மூடிட்டு போ. அக்கா நான் சொல்லியத கேளுங்க. என்ன பூமாரி? அக்கா இத காலேஜுக்கு போட்டா நல்லா இருக்காதுக்கா. ஏன் பூமாரி அப்படி சொல்லியா? நல்லா இருக்காதானோ போட்டா? இல்லக்கா நான் அப்படி சொல்ல வரல. இத வெளியில எங்கயாவது போடணும்னா போடலாம், காலேஜுக்கு போட்டா எப்படிக்கா இருக்கும்? அதான் போட வேண்டிய இடத்துக்கு போடணும். ஆனா Dress அடிக்க சென்ஸே இல்லனால தான் உன்னோட பின்னாடியே நான் வந்தேன். உனக்கெல்லாம் ஒரு சுடிதார் போட்டாலே அழகா இருக்கும். ஏட்டி ஆமாட்டி, அதுதான் நான் இப்ப பார்க்க வந்தேன், மறந்தே போயிட்டேன். உங்களோட சண்டை போட்டதுல நான் இங்க வந்துட்டேன். சரி வாங்கட்டி எல்லாரும் சேர்ந்து போய் பாப்போம் துணியெல்லாம். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. பாப்பலாம். இல்ல இப்பதான்